ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இன்றைய நாள் ஆசீர்வாதமான நாளாக அமைய வாழ்த்துகிறேன். இன்றைய நாளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளோடு ஆரம்பிப்போம். இன்றைய நாளுக்கான தேவ வசனம் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். கவலை என்பது தேவையற்ற மன அழுத்தம், இழப்பு மற்றும் உதவியற்ற தன்மையுடன் தொடர்புடையது. கவலைப்படுவதால் வாழ்க்கையில் எதையும் கூட்ட முடியாது என்று இயேசு போதிக்கின்றார். விவிலியத்தில் கவலை குறித்த முக்கிய வசனங்கள் மத்தேயு 6:34 ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள், நாளை பொழுது தன் கவலைகளை தானும் கொள்ளும், அந்தந்த நாளுக்கு அந்தந்த கஷ்டமே போதும். பிலிப்பியர் 4:6 தொடக்கங்களில் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், மாறாக நன்றியுடன் கூடிய இறைவேண்டல், மன்றாட்டு ஆகியவற்றின் வழியாக உங்கள் விண்ணப்பங்களை கடவுளிடம் தெரிவிங்கள். 1 பேதுரு 5:7 அவர் உங்களை பேணி பாதுகாப்பதால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் போட்டுவிடுங்கள். லூக்கா 12:25-26 கவலைப்படுவதால் உங்கள் ஆயுள் நாளை ஒரு நாளையாவது கூட்ட முடியுமா? மிகச்சிறிய காரியத்தை செய்ய முடியாத நீங்கள் மற்றவை பற்றி கவலைப்படுவது ஏன்? கிறிஸ்தவர்கள் கவலைப்பட வேண்டாம் என்று வேதாகமம் தெளிவாக கற்பிக்கின்றது. இந்த வேத பகுதியில் நம்முடைய தேவைகள் மற்றும் கவலைகள் அனைத்தையும் குறித்து கவலைப்படுவதை காட்டி அவைகளை ஜெபத்தில் தேவனிடத்தில் கொண்டு வர வேண்டும் என்பதை கற்றுக்கொள்கிறோம். உடுப்பு, உணவு போன்ற நம்முடைய சரீர தேவைகளை பற்றி கவலைப்படுவதை தவிர்க்க இயேசு நம்மை ஊக்குவிக்கின்றார். நம்முடைய பரலோக பிதா நம்முடைய எல்லா தேவைகளையும் கவனித்துக் கொள்வார் என்று இயேசு நமக்கு உறுதியளிக்கிறார். எனவே எதை பற்றியும் நாம் கவலைப்பட தேவையில்லை. கவலைப்படுவது ஒரு விசுவாசியின் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக இருக்கக்கூடாது என்பதால் ஒருவர் கவலையை எவ்வாறு சமாளிப்பார்? அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று நமக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பிரச்சனைகள் மற்றும் சுமைகளின் பாரத்தை நாம் சுமப்பதை தேவன் விரும்பவில்லை. இந்த வசனத்தில் நம்முடைய கவலைகள் மற்றும் பாரங்கள் அனைத்தையும் அவரிடம் கொண்டு வரும்படி தேவன் சொல்கிறார். தேவனே நம் பிரச்சனைகளை எடுத்துக்கொள்ள விரும்புகிறார். அவர் நம்மை கவனித்துக் கொள்வதால் தான் என்று வேதாகமம் சொல்கிறார். நமக்கு நடக்கும் எல்லாவற்றையும் குறித்து தேவன் கவலைப்படுகிறார். எந்த ஒரு கவலையும் அவருடைய கவனத்துக்கு பெரியது அல்லது மிகச்சிறியது அல்ல. நம்முடைய பிரச்சனைகள் நாம் தேவனுக்கு அவரிடத்தில் கொடுக்கும் போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நமக்கு தருவதாக அவர் வாக்குறுதி அளிக்கிறார். மெய்யாகவே இரட்சகரை அறியாதவர்களுக்கு கவலை மற்றும் பதட்டம் வாழ்க்கையின் ஒரு பகுதியாகவே இருக்கு. ஆனால் தம் வாழ்க்கையை அவருக்கு கொடுத்தவர்களுக்கு இயேசு பின்வருமாறு வாக்குறுதி அளிக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது என்றார். இன்றைய நாளுக்கான ஜெபம். அன்புள்ள இயேசுவே, அன்பும் இரக்கமும் கிருபையும் கொண்ட நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்காய் உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். ஆறுதலின் தேவனே, உம்முடத்தில் இருக்கும் இளைப்பாறுதலின் மேன்மையை நான் உணர்ந்து கொள்ளவும் உம்மண்டை கிட்டிச் சேரவும் எனக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தந்தருள்வீராக. என்னுடைய பலவீனமான நேரங்களில் உமது வல்லமையால் என்னை தாங்கும். கவலை வேண்டாம் என்று எனக்கு சொல்லு, நம்பிக்கை எனக்கு தாரும். எல்லாவற்றையும் உம்மிடம் ஒப்படைக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென்.